ஹாய் மக்களே, முட்டை கிரேவி. இந்த மாதிரி முட்டையை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கழுவுத்த பருப்பு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளித்ததோட நம்ம சிறுவை அரிஞ்சு வச்ச ஒரு 3 வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி வர டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம வெங்காயத்தை பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப கண்ணாடி பதமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வதங்கவும் கூடாது. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம 4 தக்காளியை அரைச்சி விழுதாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கிரேவி நல்லா சூப்பராக நல்லா குழஞ்சி தக்காளி தெரியாத வரும். பசங்களும் எடுத்து வச்சு சாப்பிட மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதனாலேயே நம்ம இதை மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியும் வதங்கி இது மாதிரி எண்ணெய் தனியாக, தக்காளி வெங்காயம் தனியாக பிரிஞ்சு வர டைமில் நம்ம வறுத்தடித்த மசாலா தேவையானதை போட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் பரட்டிட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள் தனியாக வீட்டிலே, நான் எல்லா மசாலாவும் வீட்டிலே அரைச்சி வச்சுக்குவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். கடையில் வாங்குறது அவ்வளோவா எனக்கு மோஸ்ட்டாக பிடிக்காது. அதனால் வீட்டிலே நான் தேவையான மசாலாவை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம அரைச்சி நான் சேர்த்துக்குவேன். இதை மாதிரி நல்லா மசாலாவும் பிரிஞ்சு வர டைமில் நம்ம வேக வச்ச முட்டையை இதை மாதிரி அழகாக நம்ம கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இது தாங்க பதம். இந்த பதம் வர டைமில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு அது நல்லா அழகாக பிரிஞ்சு அப்படியே மசாலா தனியாக முட்டை தனியாக அப்படியே உடையாத நம்ம அந்த கிரேவியை அந்த முட்டையோடு சேர்த்து நம்ம அப்படியே மேலாக்காவை அப்படியே வலிக்காமல் அந்த முட்டையோடு நம்ம அந்த கிரேவியை கலந்து நல்ல ஒரு தக்காளி ரசம், அப்படி இல்லைன்னா ரசத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ரசத்துக்கு கூட நம்ம இந்த முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்படியே சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். வெறும் முட்டை கிரேவி அப்படியே சப்பாத்தி அதுமாரிலாம் சாப்பிட்லாம், நான்க்கெலாம் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, இப்படி எதுக்கு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். கிரேவியாக இருக்கிறதுனால இது எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தக்காளி ரசத்துக்கு ஒரு சைடிஷ் ரொம்ப பக்காவான பொருத்தமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியான, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்றைக்கே இந்த மசாலாவை ரெடி பண்ணி, இந்த முட்டை மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் மக்களே. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன்.